தமிழ் ஒரு செம்மொழி. பகுதி 3. வீறுடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி. வீறுடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றுகின்றார் பெருஞ்சித்திரனார். 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய வளம் மிக்கதான காலத்தால் மூத்த மொழி தமிழ் தனக்கென்றே உரித்தான தனித்தன்மையால் மிடுக்குற்று திகழ்கிறது. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழியாம் தமிழ் செம்மொழி என்று பரிதிமாற் கலைஞர் செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒண்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, மும்மை, செம்மை, இயன்மை, வியன்மை என 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டுள்ளது தமிழ்மொழி என கூறியிருக்கிறார் பாவாணர். உலகில் 6000க்கு மேற்பட்ட மொழிகள் இருந்தாலும் அவற்றுள் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் 3000 மட்டுமே. அவற்றினுள் 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்று தொன்மை வாய்ந்த மொழிகளாக சில மொழிகளே காணப்படுகின்றன. தமிழ், சீனம், சமஸ்கிருதம், இலத்தீன், ஈப்ரு, கிரேக்கம் ஆகியனவே அவையாகும். ஒரு மொழி நிலைத்து நிற்பதற்கு அதன் பழமையும் வளமையும் மட்டுமே போதாது. அந்த மொழி பேச்சு மொழியாக, எழுத்து மொழியாக, ஆட்சி மொழியாக, நீதிமன்ற மொழியாக, பயிற்று மொழியாக நிலை பெற வேண்டும். இலக்கிய வளம், இலக்கண அரண், மிகுந்த சொல்வளம், வரலாற்று பின்னணி, தனித்தியங்கும் தன்மை, காலத்துக்கேற்ப புதுமை என பல வகையாக சிறப்பு பெற்றிருத்தல் அவசியமாகும்.